எடுப்போமா அந்த சங்கீதத்தை? சங்கீதம் 90. சங்கீதம் 90 வந்து கடைசி வசனம், 17வது வசனம். ஆமென். எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். இதுக்காக இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அதற்கு முன்னாடி அந்த வசனம் வந்து வெளிப்பட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச தாவீது. எடுப்போமா 1 சாமுவேல் 17. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 25வது வசனம். இதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சிச்சுவேஷன். எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சு கோலியாத் வரான். கோலியாத்தை அழிக்கிறவனுக்கு ராஜா என்ன செய்வார் அப்படின்னு போட்டிருக்கு. அவனை ஐஸ்வர்யமானாக்கி அவன் குமாரத்தை அவனுக்கு அதை தந்து இஸ்ரவேலிலே ஐஸ்வர்யமானவனை அவனுக்கு வைப்பார்னு அங்கே சொல்லப்படுது. ஆக்சுவலி இதை பண்ண வேண்டியது யாருங்க? இப்போது இஸ்ரவேலோட ராஜா யார்? சவுல். அப்போது கோலியாத்தை யார் கொல்லணும்? சவுல் கொல்லணும். ஆனால் ஏன் சவுல் கொல்லலை? சவுலால் ஏன் அந்த முடிவை எடுக்க முடியல? என்ன நினைக்கிறீங்க? சவுலால் ஏன் வந்து கோலியாத்தை கொல்ல முடியல? ஏன்னா சவுல்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது, பதவி இருக்குது, படை பலம் இருக்குது. எல்லாம் இருந்தும் சவுலால் ஏன் வந்து கோலியாத்தை அழிக்க முடியல? ஏன்னா கோலியாத்து எப்படி கூப்பிட்றான்னா ஒத்த கூப்பிட்றான். ஒத்த 40 இரவு 40 பகல் சவால் விட்டோம். அங்கே ஏன் சவுலால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை? எங்கேயோ வந்து ஆடு மேய்த்து கொண்டு இருந்த தாவீதால் எடுக்க முடிஞ்ச முடிவை சவுலால் ஏன் எடுக்க முடியல? ஏன்னா சவுலோட நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஆயுதங்கள் மேலே இருக்குது. சவுலோட 3 பேர் எடுத்துக்கோங்க. இஸ்ரவேல், சவுல், போர் வீரர்கள், தாவீது, 4 பேர். இப்போது மக்கள் யாரை பார்க்குறாங்க? நாட்டு ராஜாவை பார்க்குறாங்க. இந்த சைடு போர் வீரர்கள் யாரை பார்க்குறாங்க? நாட்டு ராஜாவை பார்க்குறாங்க. நாட்டு ராஜா எதை பார்க்குறாருன்னா அவர்கிட்ட இருக்கிற ஆயுதங்களை வச்சு எப்படி முறியடிக்கலாம், அவரோட போர் யுத்திகளை எப்படி பயன்படுத்தலான்னு இப்படியே யோசித்து எத்தனை நாள் போதுங்க? 40 நாள் போகுது. 40 நாள் போயும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவன் அதே வரான், அதே இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான், அப்படியே கூப்பிட்றான், திருப்பி அடுத்த நாள் வரான். இப்படியே 40 நாள் போய்கொண்டே இருக்கிறது. எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் ஆயுதங்கள் மேலே வச்ச நம்பிக்கை அவனுக்கு எதுவுமே செலுத்தலை. இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து தாவீதை பார்க்குறாங்க. தாவீது ஆயுதத்தை பார்ப்பான்னு பார்த்தா தாவீது மேலே பார்க்குறான். ஏன்னா தாவீதோட நம்பிக்கை ஆயுதங்கள் மேலே இல்லை, தாவீதோட நம்பிக்கை இஸ்ரவேலின் தேவன் மேலே இருக்கு. இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்க இந்த விருத்த சேதனமற்றவன் யார் என்று தாவீது கேட்குறான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சில இடத்துல கேள்விகளை எழுப்பணும். எதா இருந்தாலும், நோயாக இருந்தாலும், நோய் அப்படின்றது கோலியாத்து போல் வரும், வறுமைன்றது கோலியாத்து போல் வரும். அப்போ என்ன இங்கே எதுவாக இருக்குன்னா எதையோ ஒரு இல்லாத உலகத்தில் இருக்கிற மருந்தையும் இல்லை அதுக்கான ஆல்டர்னேட்டிவையும் நம்ம நம்பி உக்காந்து இருந்தோம்னா அப்படியே 40 நாள் உக்காந்தே தான் இருக்கணும். அது 40 நாள் அதோட ஆட்டத்தை காட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ எப்போ நம்மளால் மேற்கொள்ள முடியும்னா எதிர்த்து பேசணும். தாவீது இங்கே என்ன பண்ணுறான்னா அடிக்கிறதுக்கு முன்னாடி மக்களை பார்த்து கேட்குறான், இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்க விருத்த சேதனமற்ற இந்த கோலியாத் யார் என்று கேட்கிறான். அப்போது இந்த ராஜாவுக்கு இந்த அறிவு இல்லையாங்க? சவுலுக்கு இந்த அறிவு இல்லையா?
சவுலுக்கு இல்லையா, இல்லை போர் சேவகருக்கு இல்லையா, இவங்களுக்கு அனுபவம் இல்லையா, இல்லை அவங்க கூட இருக்கிற அந்த மந்திரிகளுக்கு இல்லையா? 40 நாள் நீங்கள் என்னதாண்டா பண்ணிட்டு இருந்தீங்க? 40 நாள் உக்காந்து எதை தான் யோசிச்சிங்க? அப்போ இந்த சின்ன பையனுக்குள்ளே எழுந்த கேள்வி ஏன் உங்கள் யாருக்குள்ளேயுமே எழலை? விருத்த சேதனமற்ற இவன் யார், என் தேவனை நிந்திக்க அப்படின்னும் போது ஏன் அந்த கேள்வி உங்கள் ராஜாவாகிய உங்களுக்குள்ளே எழலை? அப்போ உங்கள் நம்பிக்கை, உங்கள் விசுவாசமும் எதில் இருக்குன்னா, ஆயுதங்கள் மேலேயும். மக்கள் ராஜாவை நம்புகிறாங்க, ராஜா போர் சேவர்களையும் ஆயுதங்களையும் நம்புகிறாங்க. போர் சேவர்கள் ஏதோ பண்ணியான்னு இவரை பார்த்துன்னுக்குறாங்க. இப்படியே மனுஷன் நம்பிக்கிட்டு 40 நாள் அப்படியே உக்காந்து இருக்கிறாங்க. அவன் கடவுளை தான் நிந்திக்கிறான், கடவுளை தான், நம்ம கடவுளை தான் பேசுகிறான் அப்படின்ற ஒரு 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 உணர்வுள்ள இருதயம் அவனுக்கு இல்லை. ஆண்டவர்கிட்டயே போய் சொல்லுவான் போல் சவுல், ஆண்டவரே நான் ராஜா, ஆண்டவர் நான் கடவுள்ரா, என்ன பேசினுக்கிறேன், ராஜா நான்னுக்கிறேன், என்னடா அப்படின்னு வரும். அப்போதோ தாவீது கேட்குறான் கேள்வி, இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனை தூஷிக்க இவன் யார்? நீங்கள் இப்போ சொல்லுங்கள், நான் போய் அவனை போடுறேன் அப்படின்றான். அந்த இடத்துல அவனை நிற்கிறதுக்கு தகுதியோ அனுபவமோ அற்றவன் தான் தாவீது. தாவீதுக்கு அங்கே நிற்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை, அனுபவம் இல்லை, வயசு இல்லை. நீங்கள் வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு ராஜா முன்னாடி பேச அருகதையற்றவன் தான் தாவீது. குடும்பத்தாலேயும் தள்ளப்படுறான், ராஜ்யத்தாலேயும் தள்ளப்படுறான், அண்ணன் தம்பிகளாலேயும் தள்ளப்படுறான். ஒரு இடத்துல நல்லா வரும், தாவீது போய் கேட்கும் போது அவங்க அண்ணங்களை திட்டுவாங்க, போகிற பார்க்குறதுக்கு வந்தியா, உனக்கு எவ்வளோ நெஞ்செழுத்தம் இருக்கும், எவ்வளோ திமிரு இருக்கும்னு திட்டுவாங்க அவனை. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஏன் அப்போ எப்போ அவன் முடிவு பண்ணுறானா இவனை போடணும்னு? சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நீ நிந்திக்கிறாய், அப்போ உன் தலையை வெட்டி போட்டு உன் உடலை காகங்களுக்கும் பட்சிகளுக்கும் இந்த மிருகங்களுக்கும் அளிப்பான். அப்போ இஸ்ரவேலின் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதை உலகத்தில் இருக்கிற நீ இல்லடா, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ என்ன பண்ணுறான்னா அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். யாருக்காக? சவுல் ராஜா அசிங்கப்படுறாருன்றதுக்காகவா, இல்லை இஸ்ரவேல் ஜனங்கள் அசிங்கப்படுறாங்கன்றதுக்காகவா, இல்லை நம்ம அண்ணனுங்களாங்கிறாங்க போரில் எங்கேயா செத்துற போகிறாங்கன்றதுக்காகவா? அப்போ கடவுளுக்காக அவங்க ஒருத்தன் காலை எடுத்து வைக்கிறான். இங்கே சவுல் அவர் சவுல் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பர்ஃபெக்ட் ராஜாவாக இருக்கிறாங்க. இப்போ அங்கே சவுல் இங்கே போர் சேவகருக்கு சொல்கிறார், ஐயா அவன் ஒத்த கூப்பிட்றான், யார் போனாலும் ஆச்சு. அப்படியாப்பா? மந்திரி, ஐயா எவன் போனாலும் போங்க, நீங்கள் போயிடாதீங்க, ஏன்னா நாட்டுக்கு ராஜா முக்கியம், நீங்களும் முக்கியம், மக்களும் முக்கியம். அப்போ என்ன பண்ணுறது? இப்படியே பேசி 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 40 நாள் ஓட்டியும் பிரயோஜனம் இல்லை. அப்போ இந்த இடத்துல ஒரு 100% கரெக்டான ராஜா தேவையான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா சவுல் அங்கே 100% தகுதியான ராஜாவாக இருக்கிறான். ஆனால் அங்கே பிரச்சனை சால்வ் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆகலை. அப்போ எங்கே சால்வ் ஆச்சுன்னா தேவனுக்காக கால் எடுத்து வைக்கிற தாவீது வரும்போது அங்கே இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகுது. ஆமேன். இப்போ தாவீது சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது எதை எதிர்த்து போகிறான்னா கோலியாத்தை எதிர்த்து போல அவன் ஒரு தோல்வியை எதிர்த்து போகிறான். ஏன்னா கோலியாத்துன்றவன் ஒரு கோலியாத்தா பார்க்காதீங்க, அவன் ஒரு தோல்வி. யாருக்கு? தாவீதுக்கு அவன் ஒரு தோல்வி. தாவீது அவன் கூட போய் சண்டை போட்டால் அவன் தோத்துருவான். அப்போ அவன் எதை எடுத்து போகிறான்னா தோல்வியை எதிர்த்து போகிறான். கோலியாத்து தாவீதை பொறுத்த வரைக்கும் மரணம். அப்போ அவன் எதிர்த்து போகிறான்னா மரணத்தை எதிர்த்து போகிறான். தேவன் ஒருவருக்காக மரணத்தையும் தோல்வியையும் எதிர்த்து ஒருத்தன் காலை எடுத்து வைக்கிறான். இப்போ இங்கே யார் தேவைன்னா தேவனுக்காக நிற்கிற ஒரு புத்திரன் தான் தேவை. அப்படி கால் எடுத்து வைக்கும் போது அந்த குவாலிட்டியை பார்த்து தான் அடுத்த இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு தேவன் அவனை முடிவு பண்ணுறார். ஆமேன். அப்போ இந்த வசனம் என்ன பார்த்தீங்கன்னா கிரியை. இப்போ அந்த கால் எடுத்து அவன் வைக்கிறான்ல அதுதான் கிரியை. இப்போ கால் எடுத்து வச்சுட்டான். கேட்டு வச்சானா கடவுளை? 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டானா? ஃபாஸ்டிங் போட்டு ஆண்டவரே இந்த மாதிரி கோலியாத்தை நான் எதிர்க்கலாமா, கால் எடுத்து வைக்கலாமான்னு கேட்டானா? நீங்கள் சொல்லுங்கள் நான் போகிறேன். நைட்டு பேசினா அடுத்த நாள் காலையில் போர்க்களத்துக்கு வந்துட்டான். அப்போ அவன் ஒரு கிரியை செய்கிறான். என்ன கிரியை செய்கிறான்? கூழாங்கல்களை எடுக்கிறான். கூழாங்கல்களை எடுத்து எறிகிறான். இது யாரோட கிரியை?
அவனுடைய கிரியை. இதை வந்து இவன் கடவுள்கிட்ட கேட்டானா? நான் இந்த மாதிரி 5 கூழாங்கல் எடுக்கவா, இந்த மாதிரி நான் இதை எடுத்துக்க இப்படி எரியவா அப்படின்னு அவன் கடவுள்கிட்ட கேட்கல. ஏன்னா இது யாரோட கிரியைனா, தாவீதோட கிரியையை கடவுள் அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா உறுதிப்படுத்துகிறார். அவன் கல்லை எரியும் போது அந்த கல் அவன் மேலே பட்டு அவன் கீழே விழும்போது கடவுள் என்ன காட்டுறாருன்னா, உன் கிரியையை நான் உறுதிப்படுத்துகிறேன், நீ செய்கிறது கரெக்டு, நீ தேவனுக்கு முன்னாடி நிற்கிற, உன் கிரியையை நான் உறுதிப்படுத்துகிறேன். அப்போ அவனுக்குள்ள அங்கே வருதுல்ல, அது பேர் தான் தைரியம். இப்போ இது வரைக்கும் விசுவாசத்தில் போய் நின்னவன் அப்போ அவன் தலையை வெட்டுற அளவுக்கு தைரியம் அவனுக்கு வருது. அந்த சின்ன பையனுக்கு எப்போ அந்த தைரியம் வருதுன்னா, அவனோட கிரியையை தேவன் உறுதிப்படுத்தும் பொழுது அவனுக்கு அந்த தைரியம் வருகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையிலையோ நம்ம கலங்கியோ நம்ம குழப்பத்திலையோ நிற்கும் போது நம்ம விசுவாசத்தில் நின்று ஒரு கிரியையை செய்கிறோன்னா அதை தேவன் உறுதிப்படுத்துவார். உறுதிப்படுத்தி அந்த இடத்துல நமக்கு வெற்றியை தருவார். இப்போது வெளியே இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சவுல் தாவீது இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, சவுல் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆள். ஹைட்டு, வெயிட்டு, மொழி, அனுபவம், இது எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டான ஆள். இங்கே அப்படியே தாவீதை பார்த்தீங்கன்னா, தாவீது வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட் கிடையாது, அவ்வளோ தகுதி கிடையாது, இவருக்கும் ஈக்குவலும் கிடையாது. இவர் ஒரு பரிசுத்தவானாக இருக்கலாம், இவர் ராஜா. இப்போ வந்து இவரால் இதை பண்ண முடியல, ஆனால் இவரால் இதை பண்ணிட்டார். ஏன்னா இவருக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம். இப்போ வெளியே இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்மளை மாதிரி பல விசுவாசிகள் இருக்கிறாங்க, நம்மளை மாதிரி பல சபையை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்மளை விட பரிசுத்தவான்களாக தெரியலாம். நீங்களே கூட அவங்க கூட பழகும் போது ஃபீல் பண்ணலாம், நம்ம என்ன சர்ச்சுக்கு போகிறோம், இவன் தான் சர்ச்சுக்கு போகிறான் போல். அவங்க பேச்சில், அவங்க நடத்தையில், அவங்க ஒவ்வொரு ஆக்ஷன்லேயும் வந்து அவங்க பியூர் கிறிஸ்டின்றதை அவங்க அப்படியே காட்டுவாங்க. வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட், செருப்பு கூட வெளியில் போடுறாங்க போல், இப்படி காட்டுறாங்க. இப்படி காட்டும் போது அந்த தாவீது சவுல் அப்படின்னும் போது நீங்கள் இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த மற்றவங்கள பார்க்கும்போது அந்த கம்பேரிசன் உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து லிபரலாக இருப்போம், நமக்கு ட்ரெஸ் கோடு கிடையாது, நம்ம ஹேர் ஸ்டைல் கோடு கிடையாது, பியர்ட் கோடு, மீசை எடுக்கணும், அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வச்சுருந்தா தான் கரெக்டுனா, அப்போ ஏன் சவுலால் கோலியாத்தை வீழ்த்த முடியல? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கட்டுப்பாடுகள், அனுபவங்கள் நிறைந்தவனால தான் கிறிஸ்துவ சமுதாயத்தில் நிலைத்து நிற்க முடியும்னா, அப்படி நிலைத்து நின்றவன் தான் சவுல். சவுலால் ஏன் கோலியாத்தை வீழ்த்த முடியல? எங்கேயோ இருந்து வந்த புறஜாதியாக இருந்து வந்த, எங்கேயோ ஆடு மேய்த்து கொண்டு அவ்வளோ அனுபவங்கள் இல்லாத, அவ்வளோ பரிசுத்தம் இல்லாத, அவ்வளோ தவறுகள் செஞ்சு கற்றுக்கிற அந்த பையன் தானே அந்த கோலியாத்தை வீழ்த்தினான். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரே கன்னியமநகர்? ஏன்னா எவ்வளோ ஊர் இருக்குது, எவ்வளோ தமிழ்நாட்டில் நாங்கள் நினச்சிருந்தா அங்கேயே நாங்கள் இருந்த இடத்துல ஒரு சர்ச்சு திறந்துருந்தா கூட நாங்கள் நேரத்துக்கு ஒரு லெவலில் வந்திருப்போமே ஆண்டவரே. ஏன் கன்னியம்மன் நகரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க? ஏன் இந்த புறஜாதிகள் இடத்துல எங்களை போக சொன்னீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது ஆண்டவர் அந்த கம்பேரிசன் எனக்கு காட்டினார். இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சு செய்ய முடியாத இருக்கிறவங்கள செய்ய முடியாமல் இருக்காங்க, ஆனால் இவங்க செய்ய முடியாதது ஏதோ ஒன்று இந்த கன்னியம்மன் நகரில் இருக்கிறவங்க செய்கிறாங்க. அவங்க வந்து பர்ஃபெக்டான்னு கேட்டிங்கன்னா தெரியாது, அவங்க வந்து எல்லா விதத்துலையும் கரெக்டானு கேட்டிங்கன்னா தெரியாது, அவங்க பேச்சு சரியாக இருக்குமா, நட சரியாக இருக்குமா, உடல் சரியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஆனால் இவனால் செய்ய முடியாது ஏதோ ஒன்று கர்த்தர் வந்து இவங்களால் செய்ய முடியும்னு நம்புகிறார். கர்த்தர் வந்து உங்கள் மேலே அந்த நம்பிக்கையை வைக்கிறாரு. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருக்காக அந்த கிரியையை செய்திருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில். அப்போ கடவுள் அதை பார்க்குறாரு. இவன் வந்து வெள்ளை அடிக்கப்பட்டிருக்கிறான், வெளியே மட்டும்தான், உள்ளேயோ இவனுக்கு கர்த்தருக்கு செய்யணுன்ற ஒரு வெறியோ, கர்த்தருக்காக நிற்கணுன்ற ஒரு ஆர்வமோ எதுவும் நிற்கல. ஆனால் இவன் வந்து இவன் அளவுக்கு இல்லை, இவன் பர்ஃபெக்ட் இல்லை. ஆனால் கர்த்தருக்காக வரும்போது இவன் ஏதோ ஒரு கிரியையே செய்கிறான், ஏதோ ஒரு கிரியை நடப்பிக்கிறான்னும் போது அப்போ எங்களை அங்கே அனுப்புகிற, அவனை வழி நடத்து, அவனை பார்த்துக்கோ, அவன் செய்கிற தப்பை அவனுக்கு எடுத்து சொல்லு அப்படின்னு. தாவீது எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் அவன் அந்த தீர்க்கதரிசி சொல்லும் போது அதை கேட்டுக்கொள்கிறான். அப்படி அந்த தீர்க்கதரிசியாக எங்களை அனுப்பி இந்த தாவீதுங்களை எல்லாரையும் வழி நடத்து அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து இது எனக்கு ஒரு நல்ல பதிலாக தெரிஞ்சுது.
அதை நான் இங்கே இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்ல சொன்னார். அதுக்காக கர்த்தரை வந்து நன்றி சொல்கிறேன் இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தப்பட்டு இருக்கிற இந்த காலை வேளையிலே ஒரு விஷயம் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த அருமையான இந்த வசனத்தின் மூலம் நீங்கள் எங்கள் கூட இன்றைக்கி பேசியிருக்கிறீங்க. இப்போ உன் கிரியை நான் உறுதிப்படுத்துகிறேன். இங்கே நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் எல்லோரும் ஒன்றாய் கூடி நாங்கள் இந்த இடத்துல நீங்கள் வாசம் பண்ணுகிறீங்க. நாங்கள் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்க. இங்கே வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கிற விசுவாசத்தில் எடுக்கிற ஒவ்வொரு கிரியையும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உறுதிப்படுத்தி அந்த வழியில் எங்களை செம்மையாக நடத்தி செல்லுங்க ஏசப்பா. அதுக்காக நீங்கள் உதவி செய்யுங்க. தாவீதை போல் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்காக அந்த கிரியையை நடப்பித்து இருக்கிறாங்க. அந்த கிரியை அவங்க வாழ்க்கையில் நீங்கள் உறுதிப்படுத்தி அவங்க வாழ்க்கையில் இந்த வெற்றியை காண உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.